இப்படியே குமரிக்கண்டம் ஒன்று இருந்திருந்தா அது இடிக்கும்போது இந்த பாகிஸ்தான் இந்த சைனா பக்கம் போய் சாயத்துக்கு வாய்ப்பே இல்லை. இடையில ஸ்டாப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆனால் 2024 2025 அந்த கட்டத்துக்குள்ளே அல்லது பல வருடங்கள் போகலாம். இந்தியா அமெரிக்காவை நோக்கி பயணிக்க. அப்படி இந்தியா அமெரிக்காவை நோக்கி பயணிச்சா என்ன நடக்கணும் சொல்லி தெரியுமா? இந்தியா அமெரிக்காவை மோதும்போது ஒன்று நெருப்பு மழை உருவாகலாம், பனிமழை உருவாகலாம். மோதினா இயற்கையான தணல் ஒன்று வெளியாகி இயற்கையாக நெருப்பு பற்ற ஒரு அடையாளம் உலகம் அடையிறதுக்கு. அதனால் இலங்கை இந்தியா அமெரிக்காவை போய் நோக்கிறத எல்லாருமே பார்த்து கொண்டிருக்காங்க. இன்னொன்று தனி ஒரு நாடாக மாறுமா இல்லை ஒரு கண்டமணி சுற்றி கொண்டிருக்குமா? இப்போ இந்தியா இந்தியாவை நோக்கி அமெரிக்காவை நோக்கி இந்தியா இப்படி பயணிச்சா இது என்ன நடக்க போகுது? இப்போ இந்தியா ஒரு தீவாக மாறுமா அல்லது அமெரிக்கா போய் போகுமா? மக்கள் இரண்டு இருக்குது. இந்தியா தனித்தீவாக மாறும் அல்லது அமெரிக்காவை போய் மோதுமெண்டு எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை அடுத்து இருவார். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஏன் ஒன்றாக இருக்குது? எங்கே போனாலும் இந்தியாவோட ஏன் ஸ்ரீலங்கா ஒட்டி போகுது? அந்த சந்தேகம் இருக்குது. அப்படின்னு பார்க்குறது குமரி கண்டம் ஒண்டி இருந்துதா என்று பார்த்தா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்ற நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது இந்தியா இருந்து எல்லாமே ஒரே பரபரப்பு இருந்தது சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போதோ அந்த இந்தியா அமெரிக்காவிலிருந்து எல்லா ஆஸ்திரேலியாவிலிருந்து மர்மஸ்கரம் எல்லாமே ஒரே கண்டத்தில் இருக்கும்போது அந்த பேர் குமரி கண்டம் சொல்கிற பேர் அந்த இடத்தில் உச்சரிக்கப்பட்டிருக்கக்கூடாது. எல்லாருமே ஒரு குரங்கு இனத்தை வைத்து இந்த ஒரு கண்டம் இருந்திக்கும், இந்த ஒரு பரப்பரவு இருந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக பேர் சொல்கிறீங்க. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள இங்கு என்ன அந்த குரங்கு இனத்துக்கு எப்படி அங்கே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற சில விஷயங்களையும்